இந்த வருமான வரித்துறையினரின் நடவடிக்கை அரசியல் ரீதியாக நாம் பார்க்கலாமா? அதிகாலை 5 மணி முதலே தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராமமோகன் ராவ் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 10 குழுக்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குழுவிற்கு 10 பேர் வீதம் 10 இடங்களில் 100 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த வாரம் பிரபல தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் நீட்சியாகவே இது பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் காலை 5 மணி முதலே இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் சில மணி நேரங்கள் இந்த சோதனை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையின் முடிவில்தான் அங்கே என்னென்ன ஆவணங்களை எல்லாம் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள் என்பது குறித்த தகவல்கள் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திருமாலன் இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திருமாலன். வருமான வரித்துறையினரின் இந்த நடவடிக்கையை அரசியல் ரீதியாக நாம் பார்க்க முடியுமா? அதான் இதுல ஒரு மாநிலத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை நடத்தி செல்கிறார். அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரை ஒரு சோதனை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்கூட்டி அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அனுமதி பெற வேண்டும் என்கின்ற விதிகள் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் தகவல்களாவது முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்களிடத்திலே தெரிவித்திருப்பார்கள். அப்படி தெரிவிக்காமலும் இந்த நடவடிக்கை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் அரசியல் கோணம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு என்பது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு தமிழகத்திற்கு பல்வேறு முனைகளில் இருந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து, ஒரு ஊகமாக, ஒரு அனுமானமாக, ஒரு எண்ணமாக இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கான பல சமிக்கைகள் நமக்கு கிடைக்கின்றன. மாநில அரசு தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்கிறது. பிறகு மாநில அரசுக்கும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டுவதை போன்ற ஒரு தோற்றம் கிடைக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இதற்கு பின்னால் எதுவும் அரசியல் கோணங்களும் இருக்கலாம் என்று ஊகிப்பதற்கு இடம் இருக்கிறது. இந்த சேகர் ரெட்டியோடு நடந்த சோதனை நீட்சியாக இந்த சோதனை நடக்கிறது என்றால் இந்த சோதனையின் நீட்சியாக வேறு ஏதாவது சோதனைகளும் அரசியல் பிரமுகர்கள் தொடர்பான சோதனைகளும் நடத்தப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கெல்லாம் விடை இந்த இடத்தில் என்ன கிடைக்கிறது, இங்கு அவர் என்ன தகவல்களை கொடுக்கிறார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது ஒரு முடிவு புள்ளியா அல்லது இதிலிருந்து இன்னும் மேலும் இந்த ஒரு சங்கிலி போல வேற பல நபர்களும் இதில் தொடர்புடைய அடைவார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இந்த மணல் குவாரி என்பது அரசுக்கு வருமானம் ஏற்படுத்தி கொடுத்ததை விட நிறைய பிரச்சனைகளைத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அரசு அதிகாரிகள் அதை தடுக்க போகிற அரசு அதிகாரிகள் மீது லாரி ஏற்றி அல்லது கார் ஏற்றி கொள்கிற முயற்சிகள் நடந்திருக்கின்றன. அதையெல்லாம் பார்க்கிற போது அதற்கு பின்னால் ஒரு பெரும் பணம் புரள்கிறது என்பதை ஊகித்துக் கொள்ள முடிகிறது. அதுல வரம்பு மீறி சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள். இதில் அதிகாரிகளுடைய பங்கு எவ்வளவு, வியாபாரிகளுடைய பங்கு எவ்வளவு, அரசியல்வாதிகளுடைய பங்கு எவ்வளவு என்பதெல்லாம் தெரிய வந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஊழலை தோண்டி இந்த சோதனைகள் ஊழலை தோண்டி எடுக்கிற ஒரு ஊழல் குவாரியாக இது மாறினால் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். திரு மாலன், இப்பொழுது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒருவேளை இவரிடம் சொத்துக்கள் எல்லாம் கண்டறியப்பட்டால் இவர் மீதான நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இவர் மீது சொத்துக்கு அது தொடர்ந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்கு நடைபெறும். அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இவர் மீது வழக்கு தொடரப்படும். அந்த வழக்கு பல்வேறு சட்டங்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நடக்கிற போது ஆவணங்களை கொடுத்து அவர்கள் நிரூபிப்பார்களேயானால் அவர் மீதான குற்றம் சுமத்தப்பட்டது என்று சொன்னால் அவர் தண்டனைக்கு உள்ளாவார்.
ஆனால் அதற்கு முன்கூட்டியே அந்த வழக்கு உருவாகிற போது இந்த புகார்களின் அடிப்படையிலேயோ அல்லது சார்ஜ் ஷீட் என்று சொல்கிற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதன் அடிப்படையிலேயோ அவர் பதவி மாறவோ பதவி விலகவோ அல்லது வேறு பதவிகளுக்கு போவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்னால் அவர் இடைநீக்கம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் அவர் மீது ஏதாவது குற்றம் இருக்கிறதா, குற்றம் நடந்திருப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறதா, ஒரு பிரேமசேஷி அதில் ஏதாவது இருக்கிறதா என்பதை பொறுத்தது. எல்லா சோதனைகளும் ஒரு குற்றம் செய்தவர்கள் மீது நடக்கிறது என்று எடுத்துக்கொள்வதற்கில்லை. ஆனால் ஒரு சந்தேகத்தின் நிழல் விழுந்தவர்கள் மீதுதான் அந்த சோதனைகள் நடக்கிறது. ஏனென்றால் இந்த சோதனைகள் திடீரென்று நடப்பதில்லை. அதற்கு முன்னால் பல விஷயங்களை ஒரு புலனாய்வு மூலமாக வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் சேகரித்து வைத்துக் கொள்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு எழுகிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த இதை செய்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு லீட் என்று சொல்லக்கூடிய இருந்து கிடைத்த ஒரு குழு மூலமாக அடுத்த சோதனைக்கு செல்வதற்கு உண்டு. அதனால் இவர் விஷயத்தில் எத்தகைய தகவல்கள் முன்கூட்டியே திரட்டப்பட்டு வைத்திருக்கின்றன, இந்த சோதனைக்கு ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம் இருந்து அந்த சந்தேகத்தின் நிழல் காரணமாக இந்த சோதனைகள் நடக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல அந்த மணல் குவாரி திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கும் மணல் வியாபாரிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எழுவது இயல்பானது என்றுதான் நான் கருதுகிறேன்.